ஹாய், இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு கோதுமை ஸ்வீட் பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அதே அளவு சுகர் ஆட் பண்ணிங்க. 2 ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துங்க. எடுத்துகிட்டு நம்ம மைதா மாவுலேயும் இது செய்யலாம். மைதா மாவு அந்தளவு உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு கொடுக்குறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். கோதுமை மாவும் சர்க்கரையும் ஒரே அளவு எடுத்து ஆட் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணிக்க நல்லா. கூட பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக ஒரு மில்க் சேர்க்கலாம். மில்க் பதில் இல்லைன்னா மில்க் மேட் இருக்குது என்கிட்ட, மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணதால் கொஞ்சம் இழுன்னு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சுங்க. தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கங்க. அது அழகாக உருண்டையாக உருட்டி நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி மணையில் நல்லா திரட்டி எடுத்துக்கங்க. அப்படி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நெய்யோ இல்லை மாவோ கூட ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி திரட்டிட்டு கத்தி எடுத்து அழகாக அதை டைமண்ட் ஷேப்போ இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்போ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் அழகாக அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்கன்னா, ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனது உடனே நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மொறுன்னு நல்ல சுவையான ஹெல்த்தியான ஒரு கோதுமை ஸ்வீட் பிஸ்கெட் ரெடி. தேங்க்யூ.